கம்ப்யூட்டர் பயிற்சி நடத்துறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நான் முதல்வன் திட்டத்தை நான் எடுத்து தரேன்னு சொல்லி தாங்க சார் முழுசா பணம் வாங்கினது சார். அதுக்கு 5 லட்ச ரூபா வாங்கினாங்க சார். PMKVன்னு ஒரு ப்ராஜெக்டை என் மூலியமா நடத்தி வச்சாங்க சார். அதுல கவர்மெண்டோடைய பணம் 10 லட்ச ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுங்க சார். ஆனா நடத்தினது நான் செலவு பண்ணி பிள்ளைங்களை 240 ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணி நடத்துனது நான் சார். அதுக்கான பணத்தை கவர்மெண்ட்ல இருந்து வாங்கிட்டாங்க, நான் எனக்கு கொடுக்கலைங்க சார். கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேங்க சார். சார் இப்ப எனக்கு தெரிஞ்சு 7-8 பேர் நாங்க இருக்கிறோங்க சார். ஏமாற்றப்பட்டவங்க சார் 1.5 கோடி ரூபாய்க்கு மேல வருதுங்க சார். இப்ப நாங்க 8 பேர் மட்டும். இன்னும் இந்த விஷயம் வெளியில வந்து இன்னும் எத்தனை பேர் வெளில வருவாங்கிறது தெரியலைங்க சார். இப்ப ஹாஸ்டல் நடத்துறாங்க சார். ஹாஸ்டல்லுமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து சரியான வகையில நடத்தது இல்லைங்க சார். நம்ம ஒயின் ஷாப்புக்கு எதிரிலே தான் சார் ஹாஸ்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சொர்ணபுரி ஒயின் ஷாப் இருக்கு, அதுக்கு எதிர் பில்டிங்ல தான் சார் ஹாஸ்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்து நடத்தக்கூடிய ப்ராஜெக்ட் நடத்தக்கூடிய இடத்துல ஒரு வசதி கூட இல்லைங்க சார். சொல்லப்போனா குடிநீர் வசதி, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாத ஒரு இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் வந்து நடத்துறது. ஆனா கவர்மெண்ட் கிட்ட போலியான டாக்குமெண்ட் எல்லா வசதிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி போலி டாக்குமெண்ட் கொடுத்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து வாங்கிட்டு இருக்காங்க சார். அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க சார். எங்களை மாதிரி அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க சார். எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நிறைய பணத்தை வந்து ஏமாத்திருக்காங்க சார். சார் என்கிட்ட நான் முதல் ப்ராஜெக்ட் PMKV ப்ராஜெக்ட்னு சொல்லி 2 ப்ராஜெக்டாக பணத்தை வாங்கியிருக்கிறாங்க சார். அது இல்லாம மாணவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கிறதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சார். ப்ராஜெக்ட் எடுத்து தரதா கூறி ஒரு பணம் வாங்குறாங்க சார். ப்ராஜெக்ட் ஒரு சில ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அந்த நடத்தினவங்களுக்கு பணத்தை கொடுக்கறது இல்லை. 2வது 3வது வந்து மாணவர்களுக்கான வசதியே இல்லாம எல்லாமே ஃபேக் சர்டிபிகேட், ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் ப்ராஜெக்டே கவர்மெண்ட்ல இருந்து எடுக்கிறாங்க சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேங்க சார். கிட்டத்தட்ட கொடுத்து 8 மாசம் ஆகுதுங்க சார். அவருடைய வக்கீல் ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் ஒருத்தர் வராங்க சார். அவர் வந்தாவே நான் வந்து ராஜேந்திரன் சார் ஆபீஸ்ல இருந்து வரேன், அமைச்சர் ஆபீஸ்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி எங்க கேஸை வந்து அடுத்து மேல ப்ரொசீட் பண்ணாம நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம் சொல்லி எங்களுடைய பெட்டிஷனே வாங்க விடாம தடுத்துட்டு இருக்கிறாருங்க சார். மினிஸ்டர் ராஜேந்திரன் சார், அமைச்சர் ஐயா, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் சாருக்கு பேரை உபயோகிச்சுதான் இவங்க இந்த மாதிரி சீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவருக்கும் வந்து நாங்க ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கோம் சார். ராஜேந்திரன் ஐயாவுக்கும் இந்த மாதிரி உங்களோட பேரை பயன்படுத்தி எங்களை இத்தனை பேர்த்த வந்து பாதிக்கிற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வழக்கறிஞர் ராம்ங்கிறவர் பெட்டிஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் சார். நம்ம முதலமைச்சர் செல் எல்லாத்துக்குமே எந்தெந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணுமோ எல்லாத்துக்குமே எங்களுடைய புகார் மனுக்களை நாங்க கொடுத்துருக்கோம் சார். இங்க சேலம்ல வந்து பிரியா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பேர் பிரியா, அவங்க தங்கச்சி திவ்யா மற்றும் அவங்களோட அப்பா சின்னராசு. அவங்க வந்து எங்கிட்ட வந்து PMKV ப்ராஜெக்ட் நடத்திட்டு இருக்கோம், ஸ்கில் டெவலப்மெண்ட். கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பியூட்டிஷியன் ப்ராடக்ட் நடத்துறோம், அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு பணம் இல்லை, ஸோ அதுக்கு வந்து முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் முதலீடு பண்ணியிருந்தேன், ஒரு 10 லட்ச ரூபா அப்போ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஃபண்ட் இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து வரல சார், பணம் வந்தால் நான் தரேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நட்டமாயிருச்சு, வேற தொழில் நம்ம பண்ணணும், அந்த இழந்த பணத்தை மீட்டணும்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் நடத்தலாம் சார் அப்படின்னாங்க. சரி, அதுக்கான முயற்சி எடுத்து அது ஒரு வருஷமா பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து ஒரு 30 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தோம். ஸோ 40 லட்ச ரூபா 41 லட்ச ரூபா மொத்தமா நான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எந்த பணமும் அவங்க சைட்ல இருந்து எனக்கு வரல சார். சார் அது பணம் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சேர்ந்து நடத்தலாம்னு சொல்லியிருந்தாங்க சார். அதுக்கு வர முதலீட்டுல நம்ம 60% எனக்கும் 25% 40% அவங்களுக்கும் கணக்கு பேசியிருந்தோம். கடைசியில முதலீடு வந்து இன்னும் பத்தல, நீங்க போட்ட முதலீடு பத்தல, இன்னும் 20 லட்ச ரூபா போடணும் அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளவு வசதி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன், நான் வெளியில போய்க்கிறேன், நீங்களே நடத்திக்கோங்க ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, ஒரு வருஷம் டைம் கொடுங்க சார், நீங்க கொடுத்த பணத்தை நான் தந்துடுறேன், 30 லட்ச ரூபா அந்த ஹாஸ்டலுக்கான பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னாங்க. பட் இது வரைக்கும் எந்த பணமும் வரல சார். அந்த நான் முதல் எனக்கு இல்ல சார். PMKV ஸ்கில் டெவலப்மெண்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நர்சிங் சென்டர், அதாவது நர்சிங் ட்ரைனிங் சென்டர் வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரைனிங் ப்ராஜெக்ட் வாங்குறதுக்கு தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல நான் பணம் கொடுத்து தான் வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா எனக்கு ஒரு 6.25 லட்ச ரூபா எனக்கு வேணும்னு சொல்லி அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிஷன் பேசிஸ் தான் வந்து அந்த பேமெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு பேட்ச் எடுத்தா 3 மந்த்ஸ்க்கு கொஞ்சம் வந்து 7 லட்ச ரூபா வரும். ஸோ அதுல வந்து எனக்கு 65% வந்து கொடுங்கன்னு சொல்லி 6.25 லட்ச ரூபா எனக்கு வாங்கியிருந்தாங்க. அந்த பணத்தை நான் இல்லாத பட்சம் நாங்கள் ட்ரைனிங் சென்டர்காரங்கள்ட்ட வாங்கி கொடுத்துட்டு 3 மாசத்துல திருப்பி தந்துருவோம். ஏன்னா 3 மாசத்துல ப்ராஜெக்ட் வந்துடும். நானும் அதை நம்பி வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து வட்டிக்கு வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. அதை நம்பி சரி நம்ம தான் ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னு சொல்லி நானும் வட்டிக்கு வாங்கி வந்து கொடுத்தேன். 3 மாசத்துல பணம் தரல. ஆனா ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் உள்ள ப்ரொசீட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல வந்து ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆகல, ப்ராஜெக்ட் வரல. ப்ராஜெக்ட் வர்றதுக்கே கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. அவங்க சொன்ன மாதிரி பணத்தை 3 மாசம் எனக்கு திருப்பி தரல, சொன்ன ப்ராஜெக்ட் எடுத்து தரல. கடைசியில் 3 வருஷம் கழிச்சு ஏதோ கிடைச்ச ப்ராஜெக்ட் கிடைச்ச டார்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்க நான் வந்து ப்ராஜெக்ட் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு, உங்க பணம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் வரதுக்கு லேட் ஆகுது, கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு 60 லட்ச ரூபா பணம் வர வேண்டியது இருக்கு, அந்த பணம் வச்சா நான் கொடுத்துருவேன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியா நான் வந்து பேசுறப்ப எனக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து பணம் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லி அந்த வர வேண்டிய அந்த மெயில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காட்டினாங்க 4th இன்ஸ்டால்மெண்ட்.
அந்த பணம் வந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி கடந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பேசவே இல்லை. உள்ளூருக்குள்ள வட்டிக்கு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னால உள்ளூருக்குள்ள வாழவும் முடியாம ஓடவும் முடியாம ஒளிய முடியாம என்ன செய்யணும் தெரியாம அதுக்கு வட்டி கட்டி கிட்டத்தட்ட மாசம் வந்து பாத்தீங்கன்னா 32,000 ரூபாய் வட்டி மட்டும் நான் கொடுத்துட்டு இருக்கேன் சார். ஆனா கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள்ட்ட கேட்கறப்பெல்லாம் 1000-2000 வந்து கொடுத்தாங்க. கடைசியா ஒரு பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் வந்துச்சுன்னா அவங்க மூஞ்சில வந்து விட்டு விசிறேனாங்க. ஆனா இப்போ வரைக்கும் மூஞ்சில விட்டு விசிற மாதிரி தெரியல, கொடுத்த காசை திருப்பி தந்த மாதிரி தெரியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.